ஜிம்முக்கு போவோம், ஒரு ஜென்ரல் மெம்பர்ஷிப் எடுப்போம், நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா. ஸோ அந்த நாலேஜை கொடுக்கணும் அப்படின்னா அந்த 16-18 இயர்ஸில் நான் ஜிம் போகும்போது ஸோ வெயிட் லாஸ் பண்ணணுன்றது மட்டும்தான் எய்மாக இருந்தது. இந்த தப்பாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலையும் தப்பாக டயட் இருக்கிறதுனாலையும் என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை ஒன்றுத்துக்கும் டாக்டர்கிட்ட தேடி போய் ரெக்கவரி கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ அது என்ன, அந்த ஆன்சர் என்னன்னு தேடி தேடி படிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிறதுலையே அதிகமான சீக்ரெட் எல்லாரும் வச்சிருக்கிறது, பிரெக்னன்சி வந்து யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. we are blessed with அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியால ஓ நீ பிரெக்னெண்டா இருந்தியா அப்படின்றதே எனக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது யார்ட்டையும் சொல்லாத விஷயத்த there are few clients ஹஸ்பண்டுக்கும் அம்மாவுக்கும் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எங்களோட நியூட்ரிஷனிஸ்ட்டுக்கும் எங்க டீமுக்கும் அந்த 2 lines பார்த்தவனே வந்து சொல்லியிருக்காங்க. இப்பதான் பார்த்தேன், யாரை பார்த்தாலும் நான் சுகர் கட்ல இருக்கேன், அது உண்மையாலே ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாமா? சுகர் கட் டயட்னு ஒன்று கிடையாதுங்க. அடிச்சா மொட்டை இல்லை வச்சா குடுமின்னு சுற்றுறவங்க தான் சுகர் கட் டயட்டுக்கு நிறைய சூஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 30 ரிவ்யூவாது வந்துடும். 3 days பேக் யாரும் வெயிட் லாஸ்க்கு கேட்கும் போது சஜஷனில் வந்து அந்த பர்சன் என்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, which is என்னோட ஸ்டுடியோவை டேக் பண்ணிட்டு. ஸோ ஐ சே ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க, இத்தனை கிளாஸ் இருக்கு அது இதுன்னு சொல்றாங்க, கண்டிப்பா ஃபீஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும், எங்களாலாம் வரவே முடியாது அப்படின்வாங்க. என்ன ஃபீஸ் மேம்? ஹலோ ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் டியர் உமன். இன்னைக்கு என் கூட ஃபார்ட்டிடியூட் ஃபிட்னஸ் ஸ்டுடியோவுடைய சிஇஓ அனுஷா மேம் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் மேம் கிட்ட மேமோட பிஸ்னஸ் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம் மது, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், வைப்ரண்ட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் உங்கள் ஸ்மைல் ரொம்ப அழகாக இருக்கு மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ எங்களுக்கு வந்து உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். ஐடியிலேருந்து குவிட் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஆண்டர்ப்ரெனராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஃபிட்னஸ்க்குள்ளே உள்ள வந்தீங்க? ஐடி டு ஃபிட்னஸ் எப்படி? ஸோ ஐடி டு ஃபிட்னஸ் வந்து ஒரு பிளான்டு மூவே ஃபஸ்ட்டு கிடையாது. ஓகே, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் என்னோட ஜேர்னி. ஓகே. ஸோ நான் வந்து பிறந்ததுலேருந்தே வந்துட்டு நல்ல சப்பியாக குண்டாக இருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த பாடி ஷேமிங் இதெல்லாம் நமக்கு வந்து புதுசு இல்லைன்ற மாதிரி அப்படி தான் வளர்ந்தது. பட் when I was 18, எக்ஸாக்டாக காலேஜ் ஃபஸ்ட் இயர், ரைட்? ஸோ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் போகும்போது தான் கான்ஷியஸ்லி குறைக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு 2 to 3 இயர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ என்னோட ஜேர்னியில் என்னோட 18 இயர்ஸ்லேருந்து ஒரு 26 இயர்ஸ் வரைக்கும் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஒரு தப்பான கைடன்ஸ்னால ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு தப்பான கைடன்ஸ்னால எனக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் ஆச்சோ அதை நான் ரெக்கவர் பண்ணி தான் என்னோட ஜேர்னி எடுத்துகிட்டு போனேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த ஃபீல்டு மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஓகே. ஸோ இங்கே இதுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் ஜிம் இருக்குது, பட் ரைட் நியூட்ரிஷனுக்கு கைடன்ஸ் இருக்காது. ஜிம்முக்கு போவோம், ஒரு ஜென்ரல் மெம்பர்ஷிப் எடுப்போம், நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா, நம்ம பாடிக்கு நம்ம என்ன பண்ணணுன்ற ஒரு பர்ஃபெக்டான நாலேஜ் இருக்குது. ஸோ அந்த நாலேஜை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் நாலேஜ் கெயின் பண்ணேன். ஆக்சுவலாக அது ஒரு பேஷனாக தான் வந்து கெயின் பண்ண ஆரம்பித்தேன். அட் ஒன் பாயிண்ட் ஓகே நம்ம இவ்வளோ அடி வாங்கி இதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை மாதிரி தெரியாமல் எத்தனையோ பேர் இதே மாதிரி அடி வாங்குவாங்கல்ல, அவங்களுக்கு இதை சொல்லலாமே அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த ஜேர்னி. ஓகே. ஸோ இட் வாஸ் நாட் ஒரு இன்டெலெக்சுவலாக ப்ரீ பிளான்டு பண்ணலை ஃபஸ்ட்டு. பட் எனக்கு ஒரு ஸ்டேஜ் வருது, அந்த ஸ்டேஜில் இருந்து நான் யோசிக்கும் போது ஓகே இதே மாதிரி ஸ்டேஜில் நிறைய பேர் இருப்பாங்க, ஐ கேன் ஹெல்ப் டெஃபினெட்லி தெம். அப்படி தான் அந்த ஜேர்னி இங்கேருந்து ஐடியிலேருந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்க்கு போச்சு. ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க ஐடியில் இருந்திருக்காங்க, இப்போ ஃபிட்னஸ் வராங்க, இவங்களுக்கே இதை பற்றியான நாலேஜ் இருக்காது அப்படின்னா, நீங்கள் அதை பற்றி கெயின் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக எவ்வளோ மெனக்கிட்டீங்க மேம்? ஓகே. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த 16-18 இயர்ஸில் நான் ஜிம் போகும்போது ஸோ வெயிட் லாஸ் பண்ணணுன்றது மட்டும்தான் எய்மாக இருந்தது. ஸோ எனக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த தப்பாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலையும் தப்பாக டயட் இருக்கிறதுனாலையும் என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை ஒன்றுத்துக்கும் டாக்டர்கிட்ட தேடி போய் ரெக்கவரி கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஓகே இதோட ரெக்கவரி இது வந்து ரூட் காஸ் இங்கே இருந்தது, நான் வெறும் டேப்லெட்ஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணேன்னு தெரிய வருது. ஸோ அப்போ அது என்ன, அந்த ஆன்சர் என்னன்னு தேடி தேடி படிக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே. ஸோ இது மாதிரி என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் என் பாடிக்கு செட் ஆகும்னு ஒரு இன்ஜினியரிங்லையும் ரீஹேப் பண்ணுற அதே சமயம் இந்த நாலேஜ்லாம் கெயின் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஐ டிட் செவரல் சர்டிஃபிகேஷன்ஸ் ரிலேட்டட் ஆல் திஸ் திங்ஸ். இது எல்லாமே பை பேஷனாக பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இது கரியராக மாறப்போகுதுன்னு எனக்கு அப்போ தெரியாது, அந்த அனுஷாக்கு தெரியாது. ஸோ இது ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்போது ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு டெல் மெனி பீப்புள் இதெல்லாம் உனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, ஏன்
பண்ணுறேன்னு மற்றவங்களுக்கு நான் ஃப்ரீயாக நிறைய அட்வைஸ்லாம் அப்போ பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இது அப்புறம் ஃபைன் பாயிண்ட்ல வந்து இது கரியராகவே மாறிடுச்சு. இப்போ நீங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஸ்டுடியோஸ்ல? என்னென்னலாம் ஒர்க் அவுட்லாம் இருக்கு? 9 இயர்ஸ் பேக் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வாஸ் அ ஃபிட்னஸ் ஸ்டுடியோவை தான் நான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் டியூரிங் கோவிட் வி ஹேட் அ ப்ரோக்ராம்ஸ். ஓகே. ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் ஆன்லைனில் லான்ச் பண்ணிட்டு எனக்கு மோர் தென் ஆஃப்லைன் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே. ஸோ எனக்கு இருந்த விஷனுக்கு அப்போ நான் 9 இயர்ஸ் பேக்கு சில ப்ரோக்ராம்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருப்பேன். பட் அந்த 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்க ஆடியன்ஸ்க்கு அதை வந்துட்டு ரிசீவ் பண்ணி அதை யூஸ் பண்ணாமல் ஃபெயிலியர் ஆன ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வரும்போது எனக்கு இப்போ பவுண்டரிஸ் கிடையாது. ஸோ இட் காட் அ ஹியூஜ் வெல்கம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஹேட் ஒன்லி ஒன் ப்ரோக்ராம். ஓகே. ஒரு குரூப் ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் 1 hour. நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் உங்கள் கம்ஃபர்ட் ஆஃப் ஹோமில் 1 hourல எங்கள் ப்ரோக்ராமை பண்ணாலே நீங்கள் ஃபிட் ஆகலான்ற கான்செப்ட். ஓகே. தென் எனக்கு வெல்கம் நல்லா இருக்குன்னவனே வி லான்ச்டு வந்துட்டு பர்சனலைஸ்டு டயட் ப்ரோக்ராம் அதை மாதிரி ஒன்று லான்ச் பண்ணோம். தென் அப்போ வந்துட்டு ஐ ஃபவுண்ட் என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது, ஏன் பீப்புள் இதை எடுக்கலன்ட்டு. ஸோ நான் அந்த ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து வரும்போது இந்த ஒரு ஃபிட்னஸையும் நியூட்ரிஷனையும் சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன பேரியர்ஸ் இருக்குமோ அது எல்லாமே நான் கட் டவுன் பண்ணி ஐ ஸ்டார்டட் கிரியேட்டிங் த ப்ரோக்ராம். ஓகே. தென் அகைன் அது ஹிட் ஆச்சு. தட் பிகேம் அ சிக்னேச்சர் ப்ரோக்ராம். அதுதான் எங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ 5 இயர்ஸாக கிட்டத்தட்ட ஒரு 114 சீசன் வந்து பண்ணியிருக்கோம் நாங்கள். இப்போ 115வது சீசன் லான்ச் ஆக போகுது நெக்ஸ்ட் வீக். ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறம் யோகாக்கு எங்களுக்கு டிமாண்ட் இருந்தது, அதே சமயத்துல இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தது. ஸோ நாங்கள் இது எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ்? எல்லாமே ஆன்லைன். ஓகே. ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் அவுட்னா எங்ககிட்ட இருக்க எல்லா ஒர்க் அவுட்டுமே 1 hour. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ரூமில் லாக் ஆகிட்டு 1 hour உங்களுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணால் வார்ம் அப்ல இருந்து ஸ்ட்ரெச்சஸ் நடுவில் உங்களுக்கு என்ன கம்ப்ளீட் ப்ரோக்ராம் டிசைன் பண்ணி எவ்ரிடே வெரைட்டியாக இருக்கும். ஓகே. ஸோ தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் அஸ். மண்டே டு ஃப்ரைடே தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. ஒரு நாள் ஒரு வெரைட்டி கொடுப்போம். கிட்டத்தட்ட வி ஹவ் 15+ ஒர்க் அவுட் ஆன் ஈச் டிபார்ட்மெண்ட்ஸ். வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ யோகா இருக்குது, டான்ஸ் இருக்குது, ஜூம்பா இருக்குது. ஸோ வி ஹாவ் சோ மெனி வெரைட்டிஸ். இப்போ கூட ரீசெண்டாக வி ஹவ் லான்ச்டு கம்ப்ளீட் டபாட்டா ப்ரோக்ராம்னு. இட்ஸ் ஜஸ்ட் 45 minutes ஹை எஃபெக்டிவ் ஒரு கார்டியோ பேஸ்டு ப்ரோக்ராம். ஓகே. அண்ட் ரொம்ப டைமே இல்லை எனக்கு வாழ்க்கையில் ஒர்க் அவுட்டுக்கெல்லாம் டைமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்காக அட்லீஸ்ட் நீங்கள் கொஞ்சமாவது மொபிலிட்டியாவது உங்கள் பாடியில் இருக்கணும்ட்டு ஒரு 30 minutes ப்ரோக்ராம் மட்டும் ஒன்றே வச்சுருக்கோம். ஓகே. ஸோ அதர்வைஸ் வி ஹாவ் ஆல். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், அதில் எங்ககிட்ட ஏதோ ஒரு ப்ரோக்ராம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆன்லைன் வரும்போது இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? ஸோ நான் இது ஒர்க் அவுட் ஆகும்னு ஏன் கன்ஃபார்மாக நினச்சேன் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் ஆல்ரெடி நான் ஆஃப்லைனில் வந்து எனக்கு ஹிட். ஓகே. ஸோ அந்த ப்ரோக்ராம் தான் நான் லான்ச் பண்ணேன். ஸோ இதுக்கான தேவை கண்டிப்பாக இருக்குன்றது தெரியும். பட் இனிஷியலி நான் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணேன் June 8, 2020. நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ என்னை நம்பி 5 பேர் கூட வரலைங்க. ஜஸ்ட்டு மொத்தமாகவே 5 பேர். அந்த 5 பேரில் என் ஜிம்மில் இருந்த கிளைண்ட்டு அவங்க தான் அந்த 5 பேர். ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே ஜிம்மில் இருந்த கிளைண்ட்ஸை வச்சுட்டு நம்ம அவங்கள மட்டுமே போட்டு பண்ண முடியாது. இட் ஹேஸ் டு பி டு த பீப்புள் ஹூ நீட்ஸ் இட் ரேதர் தென் த பீப்புள் ஹூ ஐ நோ. ஸோ அப்படி டெவலப் பண்ணும்போது டிமாண்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது. பிகாஸ் த சர்வீஸ் வி கேவ். பிரச்சனை என்னன்னா நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறதுன்னு ஒன்று இருக்காது. ஏன்னா இங்கே லைவ் ப்ரோக்ராம் தான் நாங்கள் வைப்போம். நாங்கள் ரெக்கார்டிங்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ ரெக்கார்டிங்ஸ் கொடுக்காதனால லைவ்ன்றதுனால நாங்கள் இன்றைக்கி கொடுக்குற இந்த டிசைன் ஆஃப் ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணும்போது லைவாக வி கரெக்ட் யுவர் போர்ஷன். நீங்கள் தப்பாக பண்ணீங்க, இல்லை உங்களுக்கு எனர்ஜி டவுனாக இருக்குது, இல்லை உங்களுக்கு இதை பண்ணும்போது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குன்னா அதுக்கு ஆல்டர்னேட் கொடுப்போம். ஓகே. ஸோ இட்ஸ் அபவுட் லைவ் மானிட்டரிங். இப்போ ஒரு ஜிம்முக்கு போனீங்கன்னா ஒரு ட்ரெயினர் பக்கத்தில் பார்த்துக்கிறத விட 1 hour எங்கள் ட்ரெயினர் உங்களை த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் மானிட்டர் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அண்ட் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் த ஹியூமன் நீட், ரைட்? இப்போலாம் நம்ம பண்ணுற ஒரு விஷயத்துக்கு அப்ரிஷியேஷனே இருக்காது. ஸோ தட் இஸ் அகைன் அ ப்ளஸ் ஆஃப் அஸ். ஓகே. யூ வில் கெட் அப்ரிசியேஷன் அண்ட் ஆல்சோ யூ வில் கெட் அ சஜஷன். நீங்கள் என்ன தப்பாக பண்ணுறீங்க, என்ன பெட்டர் பண்ணணும், இங்கே இதை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ தட் gave us a huge welcome. Okay. So it's about online hit ஆகும் ஆகாதுன்றது கிடையவே கிடையாது. It's about what we provide. நம்மளோட USP என்ன. ஸோ அந்த எம்பத்தட்டிக்கா ஒருத்தவங்களுக்கு இந்த சர்வீஸை கொடுக்கும்போது கண்டிப்பாக இட்ஸ் அ வெரி கிரேட் இண்டஸ்ட்ரி அண்ட் அ ஹியூஜ் இண்டஸ்ட்ரி. நான் சொன்ன மாதிரியே தான் ஒரு சைடு தான் இந்த கிரிட்டிசிசம் இருக்கு. இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும், இப்படிலாம் இருக்கு. ஆனா அதை வந்து ஆடியன்ஸ் சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா அது பெருசா யாரும் பேச மாட்டாங்க. உங்களுக்கு என்ன ஃபீட்பேக்ஸ் வரும் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து? அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? ஒரு நாளைக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 30 ரிவ்யூவாது வந்துடும். ஓகே. பாசிட்டிவ். எனி பிஸ்னஸ் ஹேஸ் அ நெகட்டிவ் வந்ததுனாலுமே அதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வி மேக் ஷுர் த கிளைண்ட் இஸ் ஹாப்பி அப்படின்றது. பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நிறைய வரும். இப்போ
3 days பேக் ஒருத்தவங்க வந்துட்டு, நான் ஒரு கம்யூனிட்டியில் ஃபேஸ்புக்கில் இருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு யாரோ வெயிட் லாஸ்க்கு கேட்கும்போது சஜஷனில் வந்து அந்த பர்சன் என்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் என்னோட ஸ்டுடியோவை டேக் பண்ணிட்டு. ஸோ ஐ சே தேங்க்யூ சொல்லும்போது அவங்க வந்துட்டு ஐம் கிளாட் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களோட கிளைண்ட்டுன்னு சொல்லிட்டு ஷீ டுக் டைம். அந்த கிளைண்ட் வந்துட்டு ஷீஸ் ஃப்ரம் அப்ராடு. எனக்கு ஃபேஸ்புக் மெசஞ்சரில் வந்துட்டு நான் அவங்க வந்துட்டு என்னோட May 2025 நான் உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணேன். நான் 1 இயர்க்கு இப்போ ஆக போகுது எனக்கு இந்த கம்மிங் மே வந்ததுன்னா. அண்ட் உங்களோட ஸ்டுடியோவில் ஜாயின் பண்ணதுனால மை லைஃப் சேஞ்ச் இன் திஸ் வே அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக சொன்னாங்க. அண்ட் ஷி ஆல்சோ மென்ஷன் மை நியூட்ரிஷனிஸ்ட் நேம் அண்ட் என்னோட சிஆர்எம் நேம் செபிலியான் மோனிஷான்னு சொல்லிட்டு அவங்கள மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. பிகாஸ் இங்கே வந்தாங்க, அவங்க காசு கொடுத்து பே பண்ணாங்க, நான் எல்லாருக்கும் கொடுக்குற சர்வீஸ் தான் அவங்களுக்கு கொடுத்தேன். பட் நம்ம எந்த அளவுக்கு அந்த கிளைண்ட்டை கவனிச்சிட்டோன்னா, அந்த கிளைண்ட் வந்து டைம் எடுத்து ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக் வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டு போகிறத தாண்டி ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு ஷீ இஸ் மென்ஷனிங் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ டேக்கிங் ஹர் டைம் டு ரிவ்யூ மீ. என்னோட டீமை ரிவ்யூ பண்ணி எனக்கு அழகாக வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ தட் இஸ் த பியூட்டி. இது வந்துட்டு மற்ற சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மாதிரி இல்லைங்க, இது ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர். இங்கே வந்துட்டு நீங்கள் பின்னாடி டாக்டருக்கு போய் எவ்வளவோ செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் சேவிங்ஸே கரையிற அளவுக்கு கூட நடக்கலாம். இட் வில் ஹேப்பன். பட் அதுக்கு உங்கள் ஹெல்த்தை இப்பயே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சேவிங்ஸை நீங்கள் இன்னும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இண்டஸ்ட்ரின் போது நம்ம எவ்வளோ எம்பத்தட்டிக்காக டுவோர்ட்ஸ் அந்த கிளைண்ட்ஸ் இருக்கோமோ அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக அவங்க வந்துட்டு அப்ரிசியேஷனில் வந்து எங்களை வந்துட்டு தத்தளிக்க வைப்பாங்க. ஆமாம், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க சொல்கிறது எல்லாமே. அதுவும் இந்த ப்ரெக்னன்சி டெஸ்டிமோனியல்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேர் ஆர் சோ மெனி கிளைண்ட்ஸ். ஏன்னா இப்போ இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா அதிகமான சீக்ரெட் எல்லாரும் வச்சுருக்கிறது ப்ரெக்னன்சி வந்து யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. வி ஆர் பிளஸ்ட் வித் அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியாவில் ஓ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தியா அப்படின்றதே நமக்கு தெரியும். பிகாஸ் வி நோ ரைட் எவ்வளோ டஃப் இட் இஸ் டு பிகம் அ ப்ரெக்னென்ட் ஆர் அந்த கேரின் அந்த. ஸோ அப்படி இருக்கும்போது யார்ட்டையும் சொல்லாத விஷயத்த தேர் ஆர் ஃபியூ கிளைண்ட்ஸ் ஹஸ்பண்டுக்கும் அம்மாவுக்கும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எங்களோட நியூட்ரிஷனிஸ்ட்டுக்கும் எங்கள் டீமுக்கும் அந்த 2 lines பார்த்தவொடனே வந்து சொல்லியிருக்காங்க. நான் இப்போ தான் பார்த்தேன், கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜேர்னியில் நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு வி பிளே அ மேஜர் ரோல். ஓகே, அண்ட் ஆல்சோ தேர் ஆர் அந்த க்ளோஸ்ட் நிட்டட் ஃபேமிலியில் எங்களையும் கன்சிடர் பண்ணுறாங்கன்றது. ஸோ அதை மாதிரி ரிவ்யூஸ் வரும்போது அது ரொம்பவே நெகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஓகே, இட்ஸ் மோர் தென் சர்வீஸ். இப்போ உங்களை பார்த்தாலே இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க, இத்தனை கிளாஸ் இருக்கு அது இதுன்னு சொல்றாங்க, கண்டிப்பா ஃபீஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும், எங்களாலாம் வரவே முடியாது அப்படின்வாங்க. என்ன ஃபீஸ் மேம்? தட் இஸ் ட்ரூ. ஆக்சுவலி இங்கே 2 விதமாக இருக்கும். ஒன்று, ஒரு நல்ல பிராண்டாக ஆகினவங்க ஒன்லி ஹைஃபையாக தான் டீல் பண்ணுவாங்க. இன்னொன்று, அவங்க ஒரு பாயிண்டில் ஒரு ரேஞ்சில் ஒரு சிலர் கமர்ஷியலாக மட்டும் ஒரு லோ காஸ்ட் ப்ரைஸில் வச்சுருப்பாங்க. பட் நான் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிங்கல்ல, இங்கே நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய ட்ரெயினர்ஸே வீடியோ போட்டுட்ருக்காங்கன்ட்டு. ஸோ ஹவ் ஐ டிஃபர் ஃப்ரம் ஆல் தீஸ் பீப்புள் இஸ், நான் ஃபஸ்ட்லேருந்தே பிராண்டு தாங்க. ஓகே, அது என்னமோ நான் என்ன வந்து தனியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கவே இல்லை ஃபஸ்ட்லேருந்தே. எனக்கு எப்போவுமே என்னோட ட்ரெயினர்ஸு, என்னோட டீமு, என்னோட நியூட்ரிஷனிஸ்ட், இவங்க தான் என்னோட ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிறவங்க. ஸோ இது எப்போவுமே ஒரு பிராண்டாக மட்டுமே தெரிஞ்சதுனால ஐம் ஆல்வேஸ் அ பர்சன் எப்படி எல்லா தரப்பு மக்களையும் சர்வ் பண்ண முடியுன்றது தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா மந்த்லி 999 ஆரம்பித்து மந்த்லி 12,000 வரைக்கும் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் வைட் வெரைட்டி ஆஃப் பேக்கேஜஸ். ஸோ அந்த 1000 ரூபாயில் ஆரம்பித்து நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ப்ரீமியம் சர்வீஸ் வேணும், எனக்கு பர்சனலாக 1-to-1 பார்க்கணுன்னா மந்த்லி 12,000 15,000 ஐ ஹேவ் சர்வீஸ். இல்லை எனக்கு வந்துட்டு எனக்கு ஃபிட்னஸை கரெக்டாக எனக்கு ப்ரொவைட் பண்ணணும், என்னை கைட் பண்ணணும் அப்படின்னாலும் என்கிட்ட இருக்குது. பட் ஒன் திங் இஸ் கன்சிஸ்டன்ட். எந்த நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்க போகிற நாலேஜும் உங்களுக்கு கிடைக்க போகிற சர்வீஸும் சேம். பட் அது எப்படி எலைட்டாக கொடுக்குறோம், எப்படி கமர்ஷியலாக கொடுக்குறோன்றது மட்டும்தான் ப்ரைஸிங்கில் நடக்கிறது. ஓகே, ஸோ ஐ ஹாவ் ஆல் தீஸ் வெரைட்டிஸ். ஓகே, இப்போ அனுஷா மேம் கிட்ட வெயிட் லாஸ்க்கு மட்டும்தான் கிளாஸஸ் இருக்கா, இல்லை எங்களை மாதிரி ஆட்களுக்கான வெயிட் கெயினுக்கும் இருக்கா கிளாஸஸ்? எஸ், அப்சல்யூட்லி வி ஹாவ். வெயிட் கெயினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸை விட வெயிட் கெயின் கஷ்டம். அதுக்கு ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக நிறைய நாள் ஒர்க் பண்ணணும். பீப்புள் அதுக்குள்ளே மனசு உடஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணுறது அப்படின்னு நினைப்பாங்க. பட் டெஃபினெட்லி நாட். இட் இஸ் ஒர்க்கிங் இன் மெட்டபாலிசம் லெவல்ன்றதுனாலையும் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபுட்டு ஒர்க் பண்ணுற நேரம் உங்களோட மசிலையும் ஒர்க் பண்ணணுன்றதுனாலையும் இட் டேக்ஸ் டைம். ஓகே, வி ஹாவ் இட். பட் என்னென்னா நிறைய ஆடியன்ஸ்க்கு அந்த பொறுமை வெயிட் கெயினை பொறுத்த வரைக்கும் இருக்க மாட்டேங்குது. அதனால வி டோன்ட் டெல் மச். பட் எங்களுக்குன்னு வெயிட் கெயின் கிளைண்ட்ஸ் வருவாங்க, நாங்கள் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தே ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கெயின் த வெயிட் அலாங் வித் த மசில். அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஃபேட்டாக கெயின் பண்ண வச்சு கண்டதை கொடுத்து சாப்பிட்டு தயவு செஞ்சு வெயிட் கெயின் பண்ணாதீங்க. பொதுவாக இருக்கிற மித்தே அதான் மேம், எது சாப்பிட்டாலும் உனக்குலாம் வெயிட் போடும், எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு வாங்க. பட் தட் இஸ் நாட் அட் ஆல் குட். நீங்கள் வந்து ஒரு விசரல் ஃபேட்டாக கெயின் பண்ணிட்டு போனீங்க, உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அட் த எண்ட் நீங்கள் வெயிட்டாக ஏறாமல் உங்களுக்கு பாடியில் இருக்கிற எல்லா தேவையில்லாத பிரச்சனையும் நீங்கள் அப்படியே இன்வைட் பண்ணி வாசலுக்கு வர வச்சுக்கிறீங்க நீங்களே. ஸோ கெயின் பண்ணுறது டஃப் அப்படின்றது ஏன் சொல்கிறேன்னா இட் டேக்ஸ் டைம்.
அந்த பேஷன்ஸ் இருக்கணும். செகண்ட், கண்டிப்பாக பாசிபிள். பட் பண்ணுற வெயிட் கெயினை ப்ராப்பராக ஒரு மசிலாகவும் ப்ராப்பர் ஹெல்த்தாகவும் நீங்கள் வந்து கெயின் பண்ணீங்கன்னும் போது யூ வில் பி அப்சல்யூட்லி ஃபைன். இப்போ வெயிட் லாஸாக இருக்கட்டும், வெயிட் கெயினாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்கும் காமனான ஒரு விஷயம் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபுட் டயட்டை ஃபாலோ கண்டிப்பாக பண்ணுறப்ப கண்டிப்பாக. இப்போ எல்லாருமே எப்படின்னா அந்த 1 வீக் ஒரு அளவுக்காச்சும் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அது வந்து நம்மளுக்கு பழகிடும்னு இருப்பாங்க. அந்த 1 வீக் வரும் பாருங்க ஒரு கிரேவிங்ஸ் பயங்கரமா இருக்கும். அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இது ப்ராப்ளம் இஸ் இங்கே என்னன்னா எல்லாமே ஷார்ட் டியூரேஷன்லேயே எல்லாருமே யோசிக்கிறாங்க. 15 டேஸில் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகும்னுவாங்க, 1 மந்த்தில் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகும்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ இதை மாதிரி 1 மந்த்துக்குள்ளேயே பல ரிசல்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக அவங்க யோசிக்க வேண்டியது, இது நீங்கள் கெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க, எத்தனை மாதம் இல்லை எத்தனை இயர்ஸ், அது எப்படி ஓவர் நைட்டில் ஒபாமா ஆக முடியும்? ஆக முடியாதே. அதே மாதிரி இட் வில் டேக் டைம். 1 மந்த்தில் ரிசல்ட் பார்ப்பீங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் அது உங்களுக்கு பர்மனண்டான ரிசல்ட்டாக மாறணும்னா மினிமம் 3 மந்த்ஸ் ஆகுது உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறணும். ஓகே, 6 மந்த்ஸ் போனீங்கன்னா செம்ம. அதை 1 இயர் பண்ணிட்டீங்கன்னா நோ ஒன் கேன் சேஞ்ச் யூ பேக் டு தட். ஓகே. ஸோ நீங்கள் எவ்வளோ லாங் போகிறீங்களோ அவ்வளோ லாங் உங்களுக்கு கான்ஷியஸாகவும் சப்கான்ஷியஸாகவும் நீங்கள் ஒரு ஹெல்த்தி ஹியூமனாக மாறுறீங்க. இந்த 30 நாள் அதுக்கும் கம்மியான டைம் டியூரேஷன்ல இந்த ஒரு நாள்ல இவ்வளோ கிலோ குறைக்கிறது, இந்த மாதிரிலாம் கான்செப்ட்ல பண்ணி உங்க பாடி அபியூஸ். ஆனா அதெல்லாம் சாத்தியமா மேம்? இன்னைக்கு ஃபுல்லா நீங்க ஒரு ஃபாஸ்டிங்ல இருக்கீங்க, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கீங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவீங்க. ஆப்வியஸ்லி உங்க எனர்ஜி லோ ஆகும், உங்களோட வாட்டர் கம்ப்ளீட்டா உங்க பாடியில இருந்து அப்படியே வந்துட்டு ட்ரெயின் ஆகும். அது உங்க வெயிட் மிஷின்ல வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸா தெரியும். நான் நிறைய சொல்றது வெயிட் மிஷினை மட்டும் நம்பாதீங்க, கண்ணாடியை பாருங்க. கண்ணாடி என்ன சொல்லுதோ அதுதான் அதிக உண்மை பேசும். ஸோ நீங்க ஹெல்த்தி ஆகுறதுன்றது வெயிட்ல மட்டுமே கிடையாது. நீங்க ஒரு வாரம் ஒன்றும் இல்லை, சிம்பிளா நீங்க வந்து அவுட் சைட் ஃபுட்டே சாப்பிடல, ஒரு டீ காஃபி கூட கட் பண்ணிட்டீங்க, இதோட பெனிஃபிட் உங்க டம்மி பார்த்தீங்கன்னா உங்க ஸ்டமக் அப்படியே லைட்டா ஃபீல் ஆகும். ஏதோ மார்னிங் எழுந்திருக்கும் போது ஒரு ஹெவினஸ் இல்லாம ஒரு நல்ல பிரிஸ்கா எழுந்திருக்க மாதிரி. இதெல்லாம் தான் சேஞ்சஸ், இதெல்லாம் தான் ஹெல்தி சேஞ்சஸ். இதை லாங் டேர்ம்ல பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஃபுட். இப்போ நிறைய பேர் சுகர் கட் டயட் அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸா போயிட்டு இருக்கோம். யாரை பார்த்தாலும் நான் சுகர் கட்ல இருக்கேன். அது உண்மையாலேயே ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாமா? சுகர் கட் டயட்னு ஒன்று கிடையாதுங்க. ஓகே, கிடையாது. சுகர் இஸ் குட்னு நான் சொல்லலை. சுகர் இஸ் சம்வேர், அந்த ரிஃபைன்டு சுகர் இஸ் பேடு தான். பிரச்சனை என்னன்னா அடிச்சா மொட்டை இல்லை வச்சா குடுமின்னு சுற்றுறவங்க தான் சுகர் கட் டயட்டுக்கு நிறைய சூஸ் பண்ணுவோம். சுகர் கட் வில் ஒர்க், ஏன்னா நீங்கள் சுகர்ன்ற ஒரு ஃபார்ம், ஆனால் எல்லாராலையும் அது ஒர்க் அவுட் ஆகல. வாட் ஐ கான்சன்ட்ரேட்டர்ஸ் நம்ம சராசரியாக நம்ம வந்துட்டு ஒரு வாழ்க்கையில் இருக்கோம், எல்லாமே பண்ணுறோம். அப்போ மற்ற எல்லாத்தையுமே எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்கும். உங்கள் ஃபுட் எப்படி இருக்குது, நீங்கள் எவ்வளோ வெளியே சாப்பிட்றீங்க, உங்கள் ஃபுட்டில் ப்ரோட்டீன் இருக்கா, காய்கறி நல்லா சாப்பிட்றீங்களா, பழம் நிறைய சாப்பிட்றீங்களா, இதெல்லாமும் இம்பார்ட்டன்ட். வெறும் சுகரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நான் வெயிட் லாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா அதுவும் இன்னொரு கைண்ட் ஆஃப் ட்ராஷ் டயட் தான். ஓகே. ஸோ சுகரை நீங்கள் கட் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்லது. ஆனால் கூட சேர்ந்து மற்ற எதையும் ஃபிக்ஸ் பண்ணல, வெறும் சுகரை கட் பண்ணிட்டேன், ஆனால் நான் ஒரு நாளைக்கு 2 பிரியாணி சாப்பிடுவேன், வீக்கெண்டு பரோட்டா சாப்பிடுவேன்னா எங்கே அது ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதை நீங்கள் கம்மியாக சாப்பிட்டு கூட நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம், ஹெல்த்தியாகலாம். இப்போ எங்க அம்மாவே அப்படிலாம் சொல்லுவாங்க, நான் சாப்பாடு கூட ஏதாச்சும் வாயெல்லாம் கட்டுப்படுத்திக்கிறேன், ஆனா எக்ஸசைஸ்லாம் முடியவே முடியாது, ஏன்னா நானே துணி துவைக்கிறேன், இதெல்லாம் பண்றேன், இதுவே எனக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்ககிட்ட நோ எக்ஸசைஸ்ல வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாமே. ஓகே. எங்ககிட்ட எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கிளைண்ட் வருவாங்க. ஈவன் நானுமே அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்திருக்கேன். கரெக்டாக 2017 to ஒரு 18-19 வரைக்கும் ஐ வாஸ் இன் அ வெரி பேட் இன்ஜுரி. அதாவது 2 நீலையுமே எனக்கு வந்துட்டு மினிஸ்கஸ் டியர், லிகாமெண்ட்ஸ் டியர்ஸ் இருந்தது. இந்த ரைட் ஷோல்டர்ல எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய இன்ஜுரி இருந்தது. ஸோ என்னால் ஒர்க் அவுட்டே பண்ண முடியாது. எனக்கு பிசிஓடி இருந்தது. ஐ வாஸ் கெய்னிங் வெயிட் வெரி டிராஸ்டிக்லி. இதனால ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்தது, கண்ணாமன்னு வெயிட் ஏறிடுச்சு. அப்போ தான் எனக்கு அந்த பாயிண்ட்ல வரேன், ஓகே ஒன்லி வித் கேலரி டெஃபிசிட் டயட் தாராளமாக நம்ம வந்து வெயிட் குறைக்க முடியும், அதை பண்ணி பார்க்குறது சக்ஸஸ் ஆகுது. தட் இஸ் வாட் ஐ ஆல்சோ ரெக்கமெண்ட். ஸோ உங்களால் இதெல்லாம் பண்ண முடியலைன்னா வெயிட் லாஸ்ன்றது மட்டும் கன்சர்னாக இருக்கும்போது நீங்கள் தாராளமாக பர்ஃபெக்டான ஒரு நல்ல கலரி டெஃபிசிட் டயட்லேயே நீங்கள் வெயிட்டை குறைக்கலாம். பட் எதுக்கு ஒர்க் அவுட் வேணும்னா ஒரு 30 தான், 30 எல்லாம் விடுங்க, இப்போலாம் ஒரு 27-28லேயே இடுப்பை வலிக்குது, காலை வலிக்குது, டயர்டாக இருக்குது, ஷோல்டர் வலிக்குது. இந்த லாங் டைம் இப்போ நீங்களே எடிட்டிங் கேமரா முன்னெல்லாம் உட்காருறீங்களா, உட்காந்துட்டு அப்படி அந்த ஷோல்டரும் இந்த லெக் ஏரியா பேக்கு செம்ம பெயின் ஆகும். படுத்தீங்கன்னா அந்த இடம்லாம் ஒரு மாதிரி உங்களுக்கு அப்படியே ஏதோ ஒரு அமுக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். இதை மாதிரிலாம் இல்லாமல் ஜாலியாக இருக்கணும் ஒரு 35ல நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும்.
இப்போ நீங்க சொன்ன மாதிரி பிசிஓடி வந்து காமன் ஆயிடுச்சு. இப்ப எல்லாருக்குமே இருக்கு மேம். அப்பலாம் வந்து ஒரு 10ல ஒரு 4-5 பேருக்கு தான் இருக்கும். இப்ப பார்த்தா 8-9 பேருக்கு பிசிஓடின்றாங்க. இதுல இருந்து எப்படி மேம் வெளிய வர்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஸோ பேசிக்லி முன்னாடி பிசிஓடி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2015 டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 2-3 பேருக்கு இருந்தால் பெரிய விஷயமா இருந்தது. இப்போ 10ல் 7 பேர் 8 பேருக்கு பிசிஓடி இருக்குது. அண்ட் ஆல்சோ பிசிஓடி பீரியட்ஸ் லேட்டாக வந்தால் பிசிஓடின்னு சொல்லிக்கிறதே ஒரு ஃபேன்சியாக நினைக்கிறாங்க. பிசிஓடியில் இருக்க பிரச்சனையே தெரிய மாட்டேங்குது. ஸோ பிசிஓடி வந்துட்டு மெயின்லி பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல். ஃபீமேலுக்கு தான் மெயினாக வரும். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் வர்றதை விட ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே முன்னாடி வந்திருந்தது. இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்குமே வருது. ரீசன் என்னென்னா நிறைய ஜங்க்கு, நிறைய அவுட் சைட் ஃபுட்டு. பிசிஓடி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 6 மாதம் வீட்டில் மட்டும் சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள். வெளியே ஒரு ஃபுட்டு வாங்காமல் ஒரு 6 மாதம் வீட்டு ஃபுட்டை வீட்டில் செஞ்சது ஒரு தயிர் சாதம் வந்தாலும் நல்ல காய்கறி வச்சு சாப்பிட சொல்லுங்கள். 6 மந்த்ஸில் அவங்களுக்கு வந்துட்டு அந்த மென்சுரல் சைக்கிளே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் கட்டு சொல்கிறேன். இது செகண்டரி, அவங்க என்ன சாப்பிட்டாலும் நிறைய காய்கறி சாப்பிடணும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஃபேட்ஸ், குட் ஃபேட், சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ நல்லா டயட் பண்ண முடியுன்றவங்க நல்ல பேலன்ஸ் டயட், அழகாக ப்ரோட்டீன், ஃபேட்டு, குட் ஃபேட்டு, ஃபைபர் எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். இல்லை எங்களுக்கு அவ்வளோலாம் பட்ஜெட் இல்லை, ஏன்னா பிசிஓடிக்கு வந்து தெரியாதுங்க இவங்க பணக்காரங்க, இவங்க ஏழை அஃபோர்ட் பண்ண முடியும்னு தெரியாது. இல்லை இது வந்து ரொம்ப வந்து என்னால் இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண, நீங்கள் சொல்கிற ப்ரோட்டீன்லாம் எங்கள் வீட்டிலலாம் கொடுக்க மாட்டாங்க, வாரத்தில் 2 நாள் தாங்க நான்வெஜ் அப்படின்றவங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் வீட்டில் மட்டும் சாப்பிடுங்க. காய்கறியை நிறைய சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்ற ரைஸ்லேருந்து டபுள் த குவான்டிட்டி காய் இருக்கணும்னு வச்சுட்டு சாப்பிடுங்க. அதுக்கே உங்களுக்கு நல்ல ரெக்கவரி இருக்கும். பொதுவாக இப்போ உங்ககிட்ட வெயிட் லாஸை தாண்டி வேற என்னென்ன ப்ராப்ளம்ஸ்க்குலாம் வருவாங்க மேம்? ஓகே. ஸோ எங்ககிட்ட வெயிட் லாஸ்ன்றது ஒன் ஆஃப் த மேஜர் நீஷ். அதை தவிர்த்து மெயினாக நாங்கள் பார்க்குறது வந்து பிசிஓடி. ஓகே. பிசிஓடி நிறைய பேருக்கு ரெக்கவர் பண்ணியிருக்கோம். ஃபர்டிலிட்டி இஷ்யூஸில் இருக்கிறவங்களுக்கு லிட்டரலி சில கிளைண்ட்லாம் வந்துட்டு என்னோட ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டை நீங்கள் கட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகி ஐயுஐயும் ஃபெயிலியர் ஆகி டாக்டரே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் கூட வெயிட் லாஸ் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்லேயும் நம்ம பாசிட்டிவ் ரிசல்ட் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தவங்க இதை மாதிரி நல்லா குறைச்சி ரிவர்ஸ் பண்ணி போகும்போது ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆயிருக்கு. அண்ட் தெர் ஆர் பீப்புள் ட்ரீட்மெண்ட்டுக்கு சக்ஸஸ் போகிறதுக்கு முன்னாடியும் ப்ரெக்னெண்ட்டாகவே ஆயிட்டாங்க, நேச்சுரலாகவும் ப்ரெக்னெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதை மாதிரி கிளைண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து தைராய்டு நிறைய இருக்குது, ஃபீமேலுக்கு மேலுக்கு கூட. ஸோ தைராய்டு பிகாஸ் ஆஃப் அகெயின் லைஃப் ஸ்டைல். இப்போ நீங்கள் மேல் ஃபீமேல் 2 பேருக்கும் we have male and female both things. majorly male, female தான் மேஜராக இந்த பிரச்சனையை வந்துட்டு வெயிட் லாஸ்ன்ற கன்சர்ன் வந்து டாக்டர் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக டாக்டர் கிட்ட போவோம். ஸோ கன்சர்ன் ஜாஸ்தியாகும், அதே மாதிரி நம்ம எடுப்போம். ஸோ இந்த தைராய்டு, பிசிஓடி, டயபெட்டிஸில் நிறைய ஏஜ்டு பர்சன்ஸ், ஈவன் இப்போல்லாம் என் டயபெட்டிஸ் எங்களுக்கு வந்துட்டு 25லேருந்தே வராங்க. பிஃபோர் ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வரைக்கும் 38 above தான் வந்தாங்க. இப்போ நாங்கள் ரீசெண்டாக பார்க்குறது 28லேயே டயபெட்டிக் ஆயிடுறாங்க. டைப் 2 டயபெட்டிஸ் நிறைய பேர் பார்க்குறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மது.